ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவகாசியில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு காதல் ஜோடிகளுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். குமார்னு ஒருத்தர் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு வராரு. இவர் அந்த தெருவில் குடியிருக்கிற ஒரு பெண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே காதலிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணுற விஷயம் இந்த குமாரோட சித்தப்பா பையனான சங்கர் அப்படிங்கிறவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த சங்கரும் குமார் படித்தார் பார்த்தீங்களா, அதே காலேஜில் தான் சங்கரும் படிச்சுட்டு வராரு. அந்த சமயத்தில் தான் இவங்க லவ் பண்ணுறது தெரிஞ்ச உடனே சரி வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவர் எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குமார் அவரோட வீட்டில் போய் சொல்கிறாருங்க. குமாருக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இந்த சங்கரோட அப்பாவுங்க இவங்க சித்தப்பா ஆகுது. இவங்க எல்லாம் ஃபேமிலியாக பக்கத்தில் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் தான் சரி நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த ஊர்லேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இதுக்கு சங்கரும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கார். ஆனால் அவங்க வீட்டில் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. சங்கர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. கல்யாணமும் முடிஞ்சிச்சு. இவங்களும் லைஃப்பில் நல்லா வாழ்ந்துட்டு தான் வராங்க. அந்த ஒர்க் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இவங்களோட லைஃப் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவும் பேச ஆரம்பிச்சிட்டு சரி இதுக்கு மேலே நீங்கள் தனியாக இருக்க வேணாம், வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வாடகை வீடு எடுத்து அங்கே தங்க வச்சிடுறாங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அதே தெருவில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலே அடிக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடியிருக்க அதே தெருவில் ஒரு பணக்காரர் வாழ்ந்துட்டு வராருங்க. அவருக்கு நிறைய தோட்டம் சொத்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவருக்கு ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனும் ஒரு வாலிப வயசில் தாங்க இருக்கிறான். அதே ஊரில் அவன் ஒரு பெரிய மைனர் போல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பெண்கள் கூட பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதில் பழகிட்டு இருப்பான். அவன் இந்த குமாரோட வீட்டை கிராஸ் பண்ணி தான் அவங்களோட வீட்டுக்கு அவன் போயாகணும். அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது குமாரோட மனைவிக்கும் இவனுக்கும் பழக்கம் ஏற்படுது. இவங்களோட பழக்கம் நாளாக அதிகமாயிட்டே போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொஞ்சம் பணக்காரன் இல்லைங்களா, அதனால் அந்த பெண்ணும் அந்த பணத்தில் இருக்க மோகத்தினால அவங்க கூட அதிகமாக நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்து இந்த விஷயம் குமாரோட காதுக்கும் போக ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைகளை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில் குமார் கோவத்தில் அவனோட ஒய்ஃபை அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அங்கிருந்து அவன் ஒர்க் ஷாப்புக்கு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, என்னடா இப்படி போய் நம்ம ஒய்ஃபை நம்ம அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சரி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கான்னு வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி இருக்குங்க மதியம். அந்த டைமில் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் வராரு. வீட்டில் பார்க்கும்போது அவங்களோட மனைவி அங்கே இல்லை. அவரோட குழந்தை மட்டும், ஏன்னா சுற்றியும் அவங்க சித்தப்பா வீடு அவங்க அம்மா வீடு எல்லாமே இருக்கிறதுனால அங்கேயே சுற்றி அந்த குழந்தை விளையாண்டுட்ருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தை அவங்களோட பாட்டியோட வீட்டில் விளையாண்டுட்ருக்காங்க. போய் அங்கேயும் அவங்க குழந்தையும் பார்த்துட்டு இவங்க ஒய்ஃப் எங்கன்னு அங்கேயும் கேட்டிருக்காரு. சரி எங்கேயாவது வெளியே போயிருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. நேரம் ஆக இவருக்கும் கொஞ்சம் பயம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இன்னும் காணுமேன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா அடிச்சிட்டாரு இல்லைங்களா, அதனால தான் இவருக்கு பயமும் வருது. அதுக்கப்புறம் டைமும் ஈவினிங் ஒரு 5 மணி ஆயிடுச்சுங்க. அந்த சமயத்துலேயும் அவங்க வீட்டுக்காரி வீட்டுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊருக்குள்ளே எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் இந்த குமாரோட மனைவியும் அந்த மைனர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனும் எங்கேயோ ஓடி போயிட்டு தான் பேசிக்கிறாங்க. இதை கொஞ்சமாக அரசல் புரசலாக குமார் கேள்விப்படுறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு சரி நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க மனைவி மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாருங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மனைவி வந்து விருப்பப்பட்டு தானே போனாங்க. அதனால் அவங்க கம்ப்ளைண்ட் பெருசாக எடுத்துக்கல. அங்கே போனாலும் இவருக்கு ஒரு அவமானம் தாங்க வந்திருக்கு. அதனால் திரும்பி வந்துடுறாரு. அப்போது தான் இந்த குமாரோட மனைவி வந்து அந்த தெருவுலேயே அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா தான் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அவங்க பயங்கரமாக அவங்களோட பொண்ணை திட்டுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிட்டியே, ஒரு குழந்தை இருக்குது, அவனையும் இப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி திட்டும்போது அந்த பெண் திருப்பி பேசுகிறாங்க. நான் வந்து விருப்பப்பட்டு தான் வந்துட்டேன். நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் அங்கேயும் வந்து இதே பதில் தான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த குழந்தைய என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு பிறந்த குழந்தை தானே, அப்போ அவனே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குமாரோட குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைய வந்து குமாரோட அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குமார் வந்து இந்த அவங்களோட மனைவி போன அந்த வருத்தத்தில் சரியாக சாப்பிடாம, வேலைக்கு போகாமல், இந்த மாதிரி சரியாக தூங்காமல், இந்த மாதிரியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்காருங்க. வீட்டுக்கும் சரியாக வரதில்லை. இந்த ஒர்க் ஷாப்லேயே படுத்து தூங்கிடுறாரு. அங்கேயே சாப்பிட்டாலும் சாப்பிட்றாரு, சாப்பிட்லினாலும் அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்படியே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சங்கரோட அப்பாவுக்கு, அதாவது குமாரோட சித்தப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது பயங்கரமான அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமாரோட ஃபோன்லேருந்து தாங்க கால் வருது. அதை அட்டன் பண்ணி அவர் சொல்லு குமார் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பக்கம் பேசுகிறவங்க வேறு யாரோ பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பையன் வந்து இப்படி தான் வண்டியில் அடிபட்டு இங்கே ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறான், உங்களோட நம்பர் தான் சித்தப்பா அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன், நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னும் அவங்க பதறி அடித்து போய் அங்கேருந்து சங்கரை கூப்பிட்டுட்டு அவங்க சித்தப்பா வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாருங்க. அங்கே கிளம்பி அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவன் வந்து இறந்து போய் தாங்க கிடந்திருக்கான். அப்போ தான் இவன் போய் அந்த பஸ்ஸு மேலே இடித்தான் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வேணும்னே தான் போய் அந்த பஸ்ஸு மேலே விட்டுருக்குறான், இவன் இறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாகணும்னு முடிவு பண்ணி தான் அந்த பஸ்ஸில் விட்டு இவனும் இறந்தும் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட சித்தப்பா வந்து அங்கேருந்து அவனோட பாடியை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை நல்லடக்கமும் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த குழந்தைய வந்து இந்த குமாரோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வளர்த்துட்டு வராங்க. இந்த சமயத்தில் தான் அந்த சங்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு சில அமானுஷமான ஒரு விஷயங்கள்லாம் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வீடு எல்லாம் அங்கேயே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த குமாரோட வீட்டு கேட் வந்து சங்கரோட பெட்ரூம்லேருந்து அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வாசல் வந்து அப்படியே நல்லாவே தெரியுங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு வந்து இவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நைட்டு 1 மணி இருக்கும். அந்த சமயத்தில் யாரோ வந்து கேட்டை தட்டுற மாதிரியும், எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் ஒரு சத்தம் கேட்குது. அந்த குரல் யாருது அப்படின்னு சொல்லி சங்கருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. யோசிச்சுட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு அந்த வாய்ஸ் வந்து குமாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஜன்னலை அவர் மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணியும் பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குமாரோட ஆன்மா தாங்க அவங்களோட அந்த பெரியப்பா வீட்டோட அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்கிட்ட நின்றுட்டு தட்டிக்கிட்டே தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது இவர் கண்ணால் பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே இவர் பயத்தில் வந்து வேகமாக ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் சாமி ரூமுக்கு போய் திருநீர்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து மறுபடியும் படுக்கிறாருங்க. ஆனாலும் அவருக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் சங்கர் வந்து அதிகமாக அவங்க அப்பா கிட்ட பேச மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயம், தயக்கம் இது எல்லாமே இருக்கும். அதனால் பெருசாக பேசிக்க மாட்டார். சரி, அப்பா கிட்ட சொல்லலான்னு யோசிக்கும் போதும் அவர்கிட்ட பேச மாட்டார் இல்லைங்களா, அதனால் அவர்கிட்டையும் சொல்லலை. அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி அம்மாட்ட சொன்னால் அம்மாவும் பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டையும் அவன் அந்த நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லலை. மறுபடியும் அந்த நாள் நைட்டு வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வீட்டில் இருக்க அதே மாதிரி அந்த சாமி ரூமில் போய்
பூஜையெல்லாம் போட்டுட்டு அந்த திருநீர்லாம் நல்லா பட்டையாட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போகிறான். ஏன்னா அவனுக்கு பயம், அதனால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறான். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. என்னடா அதிசயமாக சாமியெல்லாம் கும்பிட்றேன், திருநீர்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவன் ரூமுக்கு தூங்க போயிடுறான். இப்போ இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக இந்த என்ன ஆனாலும் இந்த ஜன்னலை மட்டும் திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா டைட்டாக இழுத்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறான். சரி, அந்த முந்தின நாள் நைட் அவன் தூங்காமே இருந்தான் பார்த்தீங்களா, அந்த களைப்பில் சரி படுத்ததும் அவன் தூங்கவும் ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் திடீர்னு நைட்டு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குதுங்க. அதை கேட்ட உடனே டக்குன்னு இந்த சங்கருக்கு தூக்கமும் விட்டுருச்சு. என்னடா இன்னைக்கும் அதே மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். ஆனால் அது அவனோட வீட்டு கதவை தான் யாரோ தட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே எழுந்திரிச்சிட்றாங்க. லைட்டை போட்டுட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட பெரியம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் சங்கர் நான் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கான், தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்குறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சங்கரோட அப்பாட்ட சொல்லும்போது அவர் திட்டுறாரு. என்ன நீ இந்த காலத்தில் போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டும்போது அந்த சங்கரோட அம்மா என்ன அவங்களே பயத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள போய் இப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க, கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்களையும் சரி இன்னைக்கு நைட்டு இங்கேயே படுங்க, நம்ம நாளைக்கு காலையில் மீதி விஷயத்த பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் படுக்க சொல்லிடுறாங்க. அவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்கி கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமான பயம் வந்துச்சு. இப்போது சங்கரோட அப்பா அம்மா அவங்களோட பெரியம்மா எல்லாருமே கண்ணை முழிச்சிட்டாங்க. முழிச்சிட்டு சரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கமாக போய் பார்க்கும்போது அப்போ தான் அந்த சங்கரோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமாரோட குரலில் எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்குறத அவரும் காதால் கேட்குறாரு. கேட்ட உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் அவர் கதவை ஓப்பன் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் அந்த கற்பூரமெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி வெளியே கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உள்ளே வந்துடுறாருங்க. உள்ளே கதவையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த நைட்டு இவங்க எல்லாருக்குமே தூக்கமே இல்லாமல் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தெருவில் இந்த குறி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குடுகுடுப்புக்காரன் வராங்க. ஒவ்வொரு வீடை குறி சொல்லிக்கிட்டே வரான். இந்த சமயத்தில் இவங்க எல்லாம் தூங்காமல் இருக்கிறதுனால சரி நம்ம வீட்டுக்கிட்ட அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கரோட பெட்ரூமில் இருக்கிற அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சங்கரோட அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த குமாரோட வீட்டுக்கு கேட்டு முன்னாடி நின்ன உடனே அந்த குடுகுடுப்புக்காரன் எந்த ஒரு விஷயமே சொல்லுங்க அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கோவத்தில் கண்ணெல்லாம் செவந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கான், பார்த்து முறைக்கிறான். இந்த சமயத்தில் சங்கரோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒவ்வொரு வீடை குறி சொல்லிகிட்டே வந்தான், இங்கே எந்த ஒரு விஷயமே சொல்லலை, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பார்த்து முறைச்சிக்கிட்டு மட்டுமே இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த குடுகுடுப்புக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி எதுவுமே சொல்லாமல் அந்த தெருவோட எண்டுக்கு இந்த மொத்தமாக அந்த தெருவுக்கே சேர்த்து ஒரு குறி சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெருவில் ஒரு வாலிபர் இறந்து ஆன்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கிறான். அவன் இதனால் 3 உயிர் போக போகுது அப்படின்னு அந்த தெருவோட எண்டில் நின்று சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த குடுகுடுப்புக்காரன் கிளம்பிடுறான். இதை கேட்ட உடனே இந்த சங்கரோட அப்பா அவங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அந்த வாலிபர் யார் என்ன அப்படின்னு சொல்லி, குமாரை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த 3 உயிர் பலியாகுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது என்ன யார் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அவங்க குழம்பி போயிருக்காங்க. அடுத்த நாளே ஒரு பயங்கர அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணக்காரர் வீட்டில் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த குமாரோட மனைவியை கூட்டிகிட்டு போனான் இல்லைங்களா அந்த மைனர், அவனோட அப்பா ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுறாரு.
இந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக அந்த மைனர் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்களா அவங்க அப்பா இறந்த காரணத்தினால கண்டிப்பாக ஊருக்கு வந்தே ஆகணுங்கிற கட்டாயங்க. இப்போ தான் அவன் மட்டும்தாங்க வராங்க. அவங்க கூட இந்த குமாரோட மனைவி வரலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். இவனை மட்டும் அனுப்பி வச்சுட்டு அவங்க அங்கேயே இருந்துக்கிறாங்க. இவன் ஊரில் வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவோட சடங்குகள்லாம் நடக்குது. அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் பெரியவங்க எல்லாருமே போய் திட்டுறாங்க இவனை. ஏன்பா இப்படி பண்ணிட்ட, ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணை இப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டேன், அவங்களோட குடும்பம் என்ன ஆயிடுச்சு பாரு, அவனும் இறந்து போயிட்டான், அந்த குழந்தையும் அனாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டும்போது அவன் மறுபடியும் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளாக தான் வந்தா, நான் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல, அவள் வந்தா அதனால நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு ஒரு மாதிரி திமிரா தெனாவட்டா பதில் சொல்லிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த பெரியவங்கள்லாம் இவன்கிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லேயே இவனும் சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா இந்த குமாரோட மனைவி அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். கொஞ்ச நாள்லேயே அந்த குமாரோட மனைவிக்கிட்ட இருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் அவங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட அழுகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அப்பா சொத்தை பார்க்குறதுக்கெல்லாம் சொத்து நிறையா இருக்குது, அதை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்தாவா வரலன்னா இங்கே கடந்து சாகு அப்படின்னு சொல்லி எங்கூட சண்டை போட்டுட்டு அவன் இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போ சொல்லும்போது அவங்க அம்மா திருப்பி திட்டுறாங்க, உனக்கு இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், நீ அந்த குழந்தைய அனாதையாக்கின இல்லை, இந்த குடும்பத்தை அப்படி சீரழிச்சு இல்லை, அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் திட்டிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் வருது. அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட பொண்ணு வந்து அவங்க தங்கி இருந்த அந்த வீட்டில் தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஷாக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, அவள் பண்ணின தப்புக்கெல்லாம் தண்டனையாக தான் அவளோட உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையே சமாதானப்படுத்திட்டு, அவளோட உடம்பை பார்க்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அங்கேயே செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள்லயே இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் அவங்க அப்பாவோட சொத்து பணம் இதெல்லாம் கிடைச்சதுனால ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். டெய்லியும் போதையிலேயே சுற்றுறது, நிறைய பெண்களோட பழக்கம் வச்சுக்கிறது, இந்த மாதிரியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் அவனோட இந்த புல்லட்டில் சரக்கு அடிச்சுட்டு அங்கேருந்து அந்த குமாரோட வீட்டை தாண்டி தானேங்க வரணும். அந்த சமயத்தில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு ஏதோ ஒரு கல் மேலே விட்டு அந்த வண்டி ஏறி கீழே சாஞ்ச மாதிரி இருக்குங்க. அப்படி சாயும்போது அவன் கீழே விழுந்து அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு கல்லில் வந்து நல்லா அடிபட்டு அந்த கல் அவனோட மண்டையில் ஏறி அந்த இடத்துலையே அவனோட உயிரும் போயிடுது. இதை பார்த்த உடனே அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இவன் அடிபட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க, ஆம்புலன்ஸுக்கும் கூப்பிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யார் முகத்துலையுமே கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமாரோட வீட்டுக்கு முன்னாடி தாங்க அவன் இறந்து கிடக்கிறான். அப்போது அவங்க எல்லாமே பேசுகிறாங்க, இவன் பண்ண துரோகத்தினால தான் இவன் இப்படி இறந்து போய் கிடக்கிறான், அதுவும் இவனோட குமாரோட வீட்டுக்கு முன்னாடியே அவன் இறந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குமாரோட அம்மா சித்தப்பா இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, அன்னைக்கு இந்த குடுகுடுப்புக்காரர் இந்த விஷயத்த சொன்னார், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இந்த 3 பேருமே இறந்ததுக்கு அப்புறம் இருந்து அந்த குமாரோட ஆன்மா அந்த தெருவுலையே சுற்றிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்து அது போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களோட அந்த குமாரோட அம்மா பயம் இல்லாமல் அந்த வீட்டில் தங்கிட்டு அவனோட குழந்தையவும் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பயங்கரமான சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.